அல்டிமேட்டாக இருக்குங்க இடம். அப்படின்ட்டு பாருங்க. நல்ல மலை. நண்பர்களே, இப்போ வந்து நம்ம ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று வந்திருக்கோம் மூணாறில். மூணாறுன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட எங்கிட்ட தாண்டி வந்துட்டோம். இறக்குறதா டாஸ்க்கு ரெடி ஆகிட்டேன். வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கே. ஸோ நம்ம கடைசி வீடியோவில் என்ன பார்த்துருப்போம்டா, மதுரையிலேருந்து எப்படி கிளம்பி நம்ம இந்த மூணாறு பூப்பாறை கிட்டே வந்தோம். பூப்பாறாலேருந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எப்படி இந்த சதுரங்கப்பாறை வியூ பாயிண்ட் வந்தோம், இங்கே என்ன மாதிரிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்ற இந்த இடத்த பற்றின A to Z எல்லா தகவல்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு 1 day ட்ரிப்பு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஒரு 2-3 ஸ்பாட் நல்ல ஸ்பாட்டை பார்த்துட்டு போகணுன்னு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். முன்னாடியே நான் பிளான் பண்ணி வச்ச மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று போக போகிறோங்க. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்குது. மணி இப்போ காலையில் ஒரு 11 மணி ஆகுதுங்க. ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 11 மணி மாதிரியே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா க்ளவுடியாக தான் இருக்குது எல்லா பக்கமே. ஸோ நம்ம அதனால் ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ நீ டேரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்டா, இங்கேருந்து நம்ம ஃபால்ஸுக்கு ட்ராவல் பண்ணி போக போகிறோம். ஸோ எல்லாருமே ரெடியாக இருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராமில் போய் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக நீ நம்ம ட்ராவல் பண்ணி அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா வீடியோஸாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா இந்த வருஷத்தில் நமக்கு பெரிய பெரிய ட்ரிப்பெல்லாம் காத்துட்ருக்கு. ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து நிறையா பயணிக்க போகிறோம், நிறையா பேச போகிறோம். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் இந்த ட்ராவலில். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜாக ஒரு ட்ராவல் போய் ஒரு பயணம் பண்ணி வந்து பார்த்தோன்னா ரொம்ப நாள் ஆச்சு. அதனாலேயே தான் இன்றைக்கி ஒரு நாள் ஆனாலும் பரவாயில்ல, நல்லதாக ஒரு ஸ்பாட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மூணாறு கிளம்பி வந்தோம். நான் நினச்ச மாதிரியே வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஃபுல்லாமே வந்து பார்த்தோன்னா க்ளவுடியாக தான் இருக்குது எல்லா பக்கமே, பயங்கரமான காற்றடிக்குது. ஸோ நான் நினச்ச மாதிரி தான் இப்போ வரையுமே ட்ரிப்பு போயிட்டுருக்கு. அதனால் செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக வந்து இந்த இடத்த ஃபீல் பண்ணிக்கிட்டு வர்றேன். கண்டிப்பாக நீங்களுமே வந்து பார்த்தோன்னா அதை ஃபீல் பண்ணுவீங்க. லாஸ்ட் வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம மூஞ்சி ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா அவ்வளோ புன்னகையாக இருக்கும். ரொம்ப நாள் கழித்து அந்த ஃபேஸில் அவ்வளோ சிரிப்பை பார்த்தேன் நான். ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது நம்மளை அறியாமையே வந்து நம்மளோட மனசெல்லாம் இலகுவாகி பயங்கர ஜாலியாகிடும் மனசெல்லாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் அப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது ட்ராவல் பண்ணுங்கள். சப்போஸ் அப்படி முடியலண்டா நம்மளை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்து நீங்களும் அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணிக்கலாம். இந்த எல்லாராலையுமே ட்ராவல் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குமா, சுச்சுவேஷன் அமைய மாட்டேறலாம் தெரில. ஸோ அப்படி நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதப்போ இந்த மாதிரியான ட்ராவல் வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனசு ஒரு ஆறுதலாக இருக்கும். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ட்ராவல் வீடியோஸ்லாம் பார்ப்பேன் ஜாலியாக. ஸோ நமக்கு எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ அப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம செரி விலாக் வீடியோ பார்ப்பேன், தமிழ் ட்ரக்கர் வீடியோ பார்ப்பேன். ஸோ அவ்வளோதான், மேக்ஸிமம் வேறு எந்த ஒரு ட்ராவல் விலாகும் அந்த மாதிரி நம்ம பெருசாக பார்க்குறதில்ல. ஏன்னா ட்ராவல் பண்ணுறதுன்னு வேறு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்னு வேறு. ஸோ நான் வந்து ஒரு ட்ராவல் விலாகராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கணும்னு ஆசைப்படலை. ஸோ அதுதான் காரணம். ஸோ இப்போ வாங்க நம்ம ரெயின் கவர் முக்கியமாக வாங்கணுங்க. ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, பின்னாடி வர நம்ம பாய்ஸ்கிட்ட 2 பேர்த்திட்ட இல்லை. ஸோ அவங்களுக்காக வந்து என்ன பண்ண போகிறோம்டா, அப்போது ரெயின் கவர் ஒன்று வாங்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இப்போ ஏதோ ஒரு டவுன் வருமா. ஸோ அந்த டவுனில் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம ரெயின் கவர் வாங்க போகிறோம். அதுக்குள்ளே வந்து மழை வராமல் இருக்கணும், அதுதான் எங்களோட முதல் விருப்பமே. ஸோ நம்ம மூணாறுலேருந்து நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டவுன் வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம ரெயின் கவர் வாங்க போகிறோம்னு நினைக்கிறேன். நான் ரெயின் கவர் தான் பார்த்துட்டு போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ மழை வந்துருச்சு, ரெயின் கவர் வாங்குறதுக்காக போயிருக்காங்க எல்லாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ரெயின் கவர் இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. அப்படியே பாருங்க, நல்ல மழை.
செம்மையாக இப்போ மழை வந்துருச்சுங்க. இது எதிர்பார்க்கவே இல்லை. நான் மழை வரும்னு தெரியும், ஆனால் இவ்வளோ ஏழியராக வந்து தெரியாது. இதில் இன்னொரு கூத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பின்னாடி உட்காந்து இந்த பீட்டர் வந்து என்ன பண்ணுறான், பைக்கில் ஏறணும்னு சொல்லி நம்ம பின்னாடி பிள்ளையை நான் உட்காரணும்னு சொல்லிட்டு ஏறி உட்காரும்போது வந்து பார்த்தோன்னா ஃபுட் ரெஸ்ட் அப்படியே கீழே இறங்கிடுச்சு. நம்ம வண்டிக்கு வந்து ஸ்லைடர் கிராஸ் கார்டு போட்டு இப்போ தான் போட்டோம், ஒரு வாரம் தான் ஆச்சு. ஸோ அது வந்து சரியாக வந்து அந்த போல்ட்டு டைட் வைக்கல ஒழுக்க அவள் ஏறும்போது வந்து பார்த்தோன்னா அது அப்படியே மொத்தமாக கீழே இறங்கிடுச்சு. இப்போ அதை சரி பண்ணுறதுக்குண்டே நேரமாகி போச்சு. எல்லாரும் மழையில் நனைஞ்சு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம், முடியலன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கடையை ஒட்டி பார்த்தோம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்து கேரளாவுக்குள்ளே எந்த ஒரு மெக்கானிக்ஸ் கடை இருக்காது உங்களுக்கு. நாங்களே நிறைய இடத்துல பார்த்துட்டோம், கிடைக்காதனால இப்போ நாங்களே டைட் வச்சுட்டு அடுத்து அப்படியே கிளம்புறோங்க. ஸோ நம்ம மூணாருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம மூணாருக்கு வந்து ஒரு நேர் எதிரான ஒரு பாதையில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பயங்கரமான ஒரு பாதை இந்த பாதை ஆக்சுவலாக செம்மையாக இருக்கும். டோட்டல் கான்ட்ராஸ்டான ஒரு ஏரியா அது. நம்ம மூணாறு பக்கம் போனால் வெறும் எஸ்டேட்டையாக பார்த்துட்டு போவோம். பட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லைங்க. அங்கங்கே சின்ன சின்ன கிராமங்கள் வருது. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அடர்த்தியான ஒரு காடு மாதிரியான ஒரு ஆம்பியண்ட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஆத்தென்டிக் ஒரு கேரளாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து இந்த பாதையில் ட்ராவல் பண்ணும்போது கிடைக்கிது. இது வந்து பார்த்தோன்னா ராஜா காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு டவுனுக்கு போகிற ஒரு வழி நினைக்கிறேன் நான். இது ஆக்சுவலாக இங்கேருந்து நமக்கு தேக்கடிக்கே போயிடலாம். தேக்கடியே ஒரு 30-40 கிலோமீட்டரில் ஏதோ ஷார்ட்கட்டில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த ரூட்டில் போனீங்கன்னா நம்ம தேக்கடிக்குமே ரீச் பண்ணிடலாமா, அது ஒரு ஷார்ட்கட்லாம் சொன்னாங்க. நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, அந்த ரூட்டு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம இன்னொரு நாள் வந்து ட்ரை பண்ணோம்டா நம்ம அதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட டார்கெட் டெஸ்டினேஷன் எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸுங்க. சமீபத்தில் வந்து பார்த்தோன்னா நான் இன்ஸ்டாகிராமில் கூட பார்த்துட்டு என்னடா இது இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆச்சரியப்பட்டு போன ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அது. நான் யதார்த்தமாக வந்து பார்த்தோன்னா எங்களை ஏதாவது ஒரு ஸ்பாட்டை கூப்பிட்டு போகணும்னு சொன்னால் நமக்கு கூட வந்த அந்த பையனும் வந்து பார்த்தா அந்த வாட்டர் ஃபால்ஸே நம்ம கணிப்பு வச்சுட்டு நம்ம இங்கே போகலாம் அப்படின்னாரு. சார் செம்ம ஹாப்பி, அன்எக்ஸ்பெக்டட் தான் இந்த ஒரு ஸ்பாட்டுமேவும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இப்போ பைக் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குங்க. ரோடு இதே மாதிரி தான் வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டே இருக்குது. பட் இதை வந்து பார்த்தோன்னா ரைட் பண்ணுறதுக்கு செம்ம ஜாலியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெயில் டைமில் வந்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்டா இந்த பக்கம் வரோன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஒரு மான்சூன் டைம் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது ரோடெல்லாம். கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் பைக்கில் ரைட் பண்ண வேண்டிய ஒரு பாதைகள்லாம் இந்த பாதைகள் இது. ஸோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே நம்ம கண்ணுக்கு எதிரில் அந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடு மறைச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி டார்க் க்ளவுட்ஸ்லாம் அந்த பக்கம் இறங்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு மழையே பேஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேயே அப்போக்கப்போ வந்து பார்த்தோன்னா தூரல் விழுந்துட்டு தான் இருக்குது. இந்த ரோடெல்லாம் நனைஞ்சிருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரெயின் எக்ஸ்பெக்டட். இப்போ தான் தூருது, லைட்டாக தூருது. பார்க்கலாம். ரெயின் கோட்டு போட்டிருக்கோம், பேக்கில் எல்லாத்தையும் ரெயின் கவர் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ எனக்கு தெரிஞ்சு சேஃப்டியாக தான் போகிறோம். ஸோ அந்த பசங்களையுமே ரெயின் கவர் அங்கே வாங்கினதுனால வந்து பார்த்தோன்னா மழை பெஞ்சாலும் நம்ம கவலைப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி தான் நம்மளோட பயணம் அமைஞ்சிருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏரியாவை பாருங்கள், செம்மையாக இருக்குல்லைங்க. இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா ரிலாக்ஸேஷனுக்கு வேறு எங்கேயும் போகணுன்ற அவசியமே இல்லை. வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தாலே வந்து பார்த்தோன்னா ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது எல்லா பக்கமுமேவும். என்னென்னா ஒன்று, மழை இந்த இடத்துலலாம் பெஞ்சிச்சுன்னா ரொம்ப ஹெவியாக பெய்யும், ஃப்ளட்டு அடித்து ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பெரிய சிக்கலேவும். நமக்கு வந்து இந்த மழைக்காலங்கள்ன்றது வந்து பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஆனால் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த மழைக்காலங்கள்ன்றது கொஞ்சம் கடுப்பான காலமாக தான் இருக்கும். நிறையா கரண்ட்டு கட் ஆகிறது இருக்கும், ரோடு அரிச்சிட்டு போகிறது இருக்கும். இதனோட இயல்பு வாழ்க்கையை வந்து பார்த்தோன்னா ஈஸியாக பாதிச்சிடும். ஸோ அதனால் தென்மேற்கு பருவமழையால் வாட்டர் ஃபால்ஸ் செம்மையாக இருக்கு இடம். இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாடா. செம்மையாக இருக்குது. பள்ளிக்குண்டு பிடிச்சி வீட்டு வாடா, இறங்குங்கடா. அப்படியே உட்காந்துருக்கீங்க 2 பேரா. பரவாயில்ல, ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கிடையாது, இது ஒரு ரிவர்.
ஒரு ஸ்ட்ரீம் அடித்து சூப்பராக போயிட்டுருக்கு. தண்ணி பாருங்கள், தண்ணி ஃப்ளோவை பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சப்போ நம்ம போகிற ஃபால்ஸ்லேயுமே தண்ணி பயங்கரமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ அந்த ரிவர் கிராசிங் பார்த்துருப்பேன், இந்த பிரிட்ஜு கீழே பயங்கரமாக இருந்துச்சுல, எனக்குமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நாங்களும் போகிறோம் போய்கிட்டே தான் இருக்கோங்க. இதுக்கு ஒரு எண்டே இல்லையான்ற மாதிரி ரோடு அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போய்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபால்ஸ் தேக்கடிக்கிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. நம்ம தேக்கடி தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பயங்கரமான ஒரு ரைடு இது. அங்கங்கே மழை தூரி இருக்குது, ரோடெல்லாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால நம்மளால் ரொம்பவும் அழுத்தி ஓட்ட முடியாதுங்க. ஸ்கிட் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகுது நமக்கு இதில். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நம்பிக்கையாக கான்ஃபிடென்ட்டால் அந்த ரோட்டில் வேகமாக ஓட்டிட முடியாது. நிறையா பிளைண்ட் கர்வ்ஸ் வருதா, அதனால் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சேஃபாக கேர்ஃபுல்லாக தான் போடுங்க. அங்கங்கே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி மண்ணெல்லாம் ரோட்டில் ஓடி இருக்கும், மழை தண்ணி அடிச்சுட்டு வந்து அந்த மண் ஃபுல்லாக ரோட்டில் கிடக்கும். ஸோ அதனால் பொறுமையாக அப்படியே ரசிச்சுக்கிட்டே போகலாங்க, என்ன அவசரம். இன்றைக்கி நாள் முழுக்க நமக்கு தான். பாதை மாறி வந்துட்டுமா, ஓகே, அப்படியே பின்னாடி யூட்டன் அடித்து பின்னாடி போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஒரு ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஃபால்ஸுக்கு வந்து, ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சான். ஸோ அதனால் ஃபால்ஸுக்கு கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஷன். சரி வாங்க அப்படியே போகலாம், முன்னாடி போகலாம். செம்மையாக இருக்கும் இல்லைங்க இதெல்லாம். அப்படியே பாட்டை கேட்டுக்கிட்டு ஜாலியாக அப்படியே பைக் ஓட்டிக்கிட்டு மைல்டாக சவுண்டு வச்சுட்டு போகணும், இல்லைன்னா ஆரன் சவுண்ட்லாம் கேட்காததுனால மைல்டாக சவுண்டு வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே இந்த ஜில்லுன்னு காற்றடிக்குது. இதில் போனால் அப்படி ஒரு ஃபீல் இருக்குங்க. நீங்கள் நிறையா பேர் வந்து இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வீடியோ பார்க்குற நிறைய பேர். ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பைக்கில் இந்த மாதிரி போகும்போது ஹெல்மெட்டோட வைப்பரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த காற்று அப்படியே மூஞ்சில் படும்போது அப்படியே சாங் வேறு காதுக்குள்ளே ஏதாவது ஒன்று ஓட்டிக்கிட்டு, இல்லை நம்மளே ஏதாவது ஒன்று பாடிக்கிட்டு, எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு ரைடு நல்லாயிருக்கும்ல, அது ஜாலியாக இருக்கும். போய்கிட்டே இருக்குது. என்ன பேசணும் தெரியல, நிறையா பேசணும்னு நினச்சேன் நான். பட்டு இந்த இடத்தோட அழகும் இந்த இயற்கையும் சேர்த்து நம்மளை பேச விடாமல் பண்ணிகிட்ருக்கு. கட் பண்ணவே மனசு வர மாட்டேன்னு பாருங்க. நான் எப்போ ரெக்கார்டு போடுறேன், எப்போ இது பண்ணுறேன்னே தெரியல. அது வாட்டுக்கு அப்படியே நமக்கு அந்த இடம் அழகாக இருக்க போய் நமக்கு அந்த கேமரா அந்த இதெல்லாம் கோபுரம் ஆனில் இருக்குன்றதே மறந்துட்டு முழுக்க நம்ம அதை ரசிக்க ஆரம்பிச்சிடுறோம் அந்த இடத்த. நான் நிறைய இடத்துல இப்படி தான் பண்ணியிருப்பேன். நான் அந்த நல்ல கிளைமேட் இருந்து நல்ல இடம் வந்துருச்சுன்னா அந்த வீடியோ கான்சியஸே இருக்காது நமக்கு. வீடியோ ரெக்கார்டு போடுறேனா, கட் பண்ணுறேனா, கேமரா ஆனில் இருக்கா, ஆஃபில் இருக்கா, எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்மளே மறந்துட்டு அந்த ட்ரிப்புக்குள்ளே இன்வால்வ் ஆயிடுவோம். எங்கடா வெறுப்பாக நம்ம எதாவது விளாக் பண்ணால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக கான்சியஸாக 5 செகண்ட் 10 செகண்டு அப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரிப்பு. ஸோ நான் அந்த ரெக்கார்ட் போட்டுட்ருக்கதே மறந்துட்டு தான் ஓட்டிகிட்ருக்கேன் நான். எவ்வளோ லென்த்தியான ஒரு கிளிப்பாக போகுதுன்னு பாருங்கள். காலையில் ஒரு பாட்டு கேட்டோன்னா அந்த பாட்டு தான் கடைசி வரையும் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அது ஏன்டே தெரியல, எனக்கு மட்டும் தான் அப்படியா இல்லை அவங்க எல்லாருக்குமே அப்படி தானேன்னு தெரியல. பரிதாபங்களில் கூட போட்டிருக்காங்க, கோடீஸ்வரர் 2 வீடியோ போட்டிருக்காங்க. ஒரு பாட்டு எவனாவது நம்ம பாடி விட்டு நம்ம மைண்டில் ஏற்றி விட்டுருவானுங்க. அது வந்து பார்த்தோன்னா நாள் கணக்காக வருடக்கணக்காக வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த பாட்டையே திரும்ப பாடிக்கிட்டே இருப்போம். அடுத்து இன்னொரு பாட்டு நம்ம மண்டையில் ஏறுற வரையும். ஓடி ஆடி ஐயோ ஆடிங்க. ஸோ பாட்டு கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும், அதனால் கண்டுக்காதீங்க, காதில் வாங்கிக்காதீங்க. ஏன்னா வைப்பு சூப்பரான ஒரு வைப்பில் நம்ம பைக் ஓட்டிகிட்ருக்கோம். நான்லாம் ஒரு காலத்தில் பில்லியன் ரைடராக தாங்க உட்காந்துருந்தேன் இந்த பைக் வாங்குறதுக்கு முன்னாடி வரையும். மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா யார் பைக்கில் இருந்தாலும் பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே வருவேன். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளும் வந்து பார்த்தோன்னா ரோட்டில் கான்சியஸாக ரோடை பார்த்து ஓட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. இல்லைனா நான் பாட்டுக்கு சுற்றி 360 நான் வேடிக்கை பார்த்துட்டு வருவேன். அந்த மாதிரி நான் ஒரு ஆள். நமக்கு சுற்றி வேடிக்கை பார்க்குறது தான் பிடிக்கும் நினைக்கிறாரு. ஓகே, நம்ம ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மழை அப்படியே இறங்கி நிற்கிதுங்க. எப்போ வேண்டாலும் வந்து அந்த மேகமெல்லாம் வெடித்து சதறும் போலுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அவ்வளோ இறங்கி இருக்குங்க. இப்போயே வந்து பார்த்தோன்னா தூர ஆரம்பிச்சிருச்சு.
அதனால் வந்து அது ஒரு பெரிய மலையை எதிர்நோக்கி தான் இப்போ நாங்கள் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். நான் பார்க்கலாம். ஓடி ஆடி விளையாண்ட ஊரை ரொம்ப டாஸ்க்குங்க இந்த இதில் மலையில் ஓட்டுறதெல்லாம். இவங்க அங்கேயே ஓட்டி பழகினவங்களுக்குலாம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அழகாக வளைஞ்சு ஓட்டி போயிடுவாங்க. நம்மெல்லாம் கீழே பிளைனில் ஓட்டிட்டு மேலே போயிட்டு அதுவும் இந்த மாதிரி மலையில் ஓட்டி ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. பாருங்கள் அந்த பக்கம் மலையை பாருங்கள், அப்பா அட்டகாசமாக இருக்குங்க. அமர்க்கலமான ஒன்று, அட்டகாசமான ஒன்று, அழகான ஒன்று. பேசிக்கிட்டே வரேன்ட்டு நீங்கள் வாட்டுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க. எண்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நமக்காக காத்துட்ருக்கு. ஆல்ரெடி ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கலனாலும் பஞ்சாயத்து இல்லை. இவ்வளோ தூரம் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஒரு அழகையும் பார்ப்பீங்க நீங்கள். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு மாரல் சப்போர்ட் தான் வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து இன்கம் வர போகிறதில்ல, ரெவன்யூ வர போகிறதில்ல, எதுவும் பெருசாலாம் இருக்க போகிறதில்ல. ஒரு மாரல் சப்போர்ட் தான் வச்சுக்கோங்களேன். அந்த யூடியூப்லேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வரதோ, நம்ம வீடியோ ஒரு 100 பேர் 200 பேர் பார்க்குறதோ எல்லாமே ஒரு மாரல் சப்போர்ட்டு தான். ஸோ அதனால் போகலாம், நல்லா தான் இருக்குது. எப்படினாலும் நீங்கள் பார்த்தாலும் பார்க்காட்டி அடுத்தடுத்து நான் பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறேன். நமக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. ஸோ நம்ம முழுக்க அந்த யூடியூபே இன்ஸ்டாகிராமே நம்பி இல்லை. நம்ம வந்து வேறு வேலைகள் பார்த்துட்ருக்கோம். கேப் கிடைக்கிற நேரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ட்ராவல் பண்ணுறதை வேஸ்ட் பண்ணாமல் என்னோடய மெமரிஸ்க்காக நான் வந்து அதை யூடியூப்லேயே இன்ஸ்டாகிராம்லேயே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அவ்வளோதான். அது போக எனக்கு ட்ராவல் ஃபில்ம் மேக்கிங் பிடிக்கும். இப்போ நான் பண்ணுறது ட்ராவல் ஃபில்ம் மேக்கிங் கிடையாது, விலாகு தான் அது. பட் ஐ லவ் ட்ராவல் ஃபில்ம் மேக்கிங். ஸோ அதை பற்றி நம்ம அடுத்து பேசுவோம். இப்போ நம்ம வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ். ஐயோ தண்ணியே இல்லையா அதில்? சரி சும்மா போய் பார்த்துட்டு வேற என்கிட்ட கூட போகலாம் இருக்கு. நல்ல மழை. நண்பர்களே, இப்போ வந்து நம்ம ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று வந்திருக்கோம் மூணாறுன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட எங்கிட்ட தாண்டி வந்துட்டோம். நான் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கீழே வீடியோ முடியும் போது சொல்கிறேன், இல்லை வாய்ஸ் ஓவரில் சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு இப்போ அது பேர் தெரில. நம்ம நண்பர் தான் கூப்பிட்டு வந்தார். அவரை வர சொல்கிறேங்க. அவர் தான் கரெக்டாக இருக்கேன். வராரா ப்ரோ? அவர் ஏதோ வேறு ஏதோ அடுத்த இடத்துல பார்க்குறான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சூப்பராக இருக்குங்க. ஆனால் தண்ணி கம்மியாக வருது இந்த இடத்துல. வந்து பார்த்தோன்னா தண்ணி பயங்கரமாக வருமா. அதை தான் சொல்கிறேன். அதே தான் அந்த கிளிப்பு வந்து நான் உங்களுக்கு தண்ணி அதிகமாக வந்து எப்படி இருக்குன்றது வந்து நான் அந்த ரீல்ஸில் இருந்ததை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். நான் இதில் பாருங்கள், இதில் வந்து இப்போது கம்மியாக தான் வருது. ஒரு இடத்துல மட்டும் தான் தண்ணி வருது. ஏதோ அதிரப்பள்ளி மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த பாறை முழுக்க தண்ணி வரும்போது முன்னாடி போகிறது யாரும் இல்லை, நம்ம பையன் தான். எப்படி ஹெல்மெட்டு, 2 கையில் ஒரு ஹெல்மெட்டு, ஃபுல்லாக கவரு, ஏலக்காசு எஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி. செம்மையாக இருக்குடா. ஆமாம், அப்படி தான் நிற்கணும். கிழிஞ்சிச்சுன்னா கவர் கிழிஞ்சா என்ன பண்ணுவேன்? இந்த பாதை நல்ல பாதை போகுது. எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கோம்? வரலையா நீங்கள்? நல்லா இருக்கு, இந்த ஆங்கிலே நல்லா இருக்கு. தண்ணி பாருங்க, ஃபுல்லாக வந்தால் எப்படி இருக்குன்னு அடைச்சி பாருங்க இந்த இடத்துல.
லோக்கல் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு வந்தோம். நம்ம ட்ரோன் எடுத்து பறக்கிறதுக்குள்ளே மழை வந்து எல்லாத்தையும் நினச்சி நார் அடிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் ஃபால்ஸோட ஃபுல் பொட்டன்ஷியலை பார்க்கணுன்னா நீங்கள் ஜூலையில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கப்போ இங்கே வாங்க, பயங்கரமாக இருக்கும். இப்படி தான் பேசிகிட்டு இருக்கும்போது எதையாவது ஆன் பண்ணி விட்டு சவுண்ட் வர அப்படின்னா பண்ணி அமர்த்துறோம். போது நம்மளை கெடுக்கிறதே இந்த வீணை, இந்த மஞ்சள் கவரும் இங்கிட்டு வெள்ளை கவரும் ஃபுட் ரெஸ்ட்டை காலி பண்ண வீணான். ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒன் டே ட்ரிப்பில் வந்து அடுத்து வந்து 2-3 ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வருதா இல்லை அடுத்த வீடியோவில் வருதான்னு தனியாக பாருங்கள் நீங்கள். ஸோ ஸ்டே டியூன். நான் அப்படி மோட்டோ விளாகிங் முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுறேன்.